கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா சில் அவுட் வந்து போயிட்டு வந்தோம். அந்த விளாக் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, மாமா இன்றைக்கி எங்கே போகிறோம்? திருமூர்த்தி மலை வந்து போகிறோம். அங்கே போயிட்டு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வரப்போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும், ரெகுலராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலேயே சமைச்சு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகிறோம். பசங்க பார்த்தோம்னா வண்டியில் வந்து ஏறிட்டாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகிறோம். எங்கள் அக்காவும் மாமாவும் அவர் இப்போ தான் தாட்டா காமிக்கிறாரு. கண்ணு தெரிய மாட்டேங்குது வெயில். வண்டியில் பார்த்தீங்கன்னா யோஜித் ஜோயல்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு டிவிகே ஓட் ஃபார் டிவிகேன்னு போட்டு வச்சுருக்காங்க. அண்ணே வந்து வந்திருக்காரு. அவன் வரணும்னு நினைக்கிறியா? ஜோயல் வரணும். விஜய் பார்க்கலாம். ரெண்டு பேரும் நல்ல மார்க் எடுத்து எங்களையும் கூப்பிட்டு போங்க. இல்லை 2 பேர் தான் அலவுடு. நீங்கள் 2 பேர் போவீங்க, நாங்கள் 2 பேர் வந்துடுறோம். இன்னொரு பிள்ளை அந்த பாப்பாவுக்கு நீங்கள் போங்க. இப்போ நீ ஃப்ரீயாக இருந்து சிசுக்கு பாப்பா நேரம் உடைய வண்டியில் அவள் கூட போயிருப்பான். ஆமாம் சொன்னாங்கல்ல வந்து ஏற்றிட்டு போயிருவாப்ல. உட்காரு சரி. நான் சாயந்தரம் பாதி தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோடனே எல்லோரும் டீ காஃபி குடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் பேக்கரியில் வண்டி நிப்பாட்டியிருக்கோம். எல்லோரும் டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பேக்கரியில் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களோட குழந்தைக்கு அன்றைக்கி பர்த்டே. அதனால் எங்கள் எல்லாருக்குமே 5 ஸ்டார் வந்து வாங்கி கொடுத்தாங்க. உண்மையிலே அவங்கள பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பாக்கிட்டையும் சரி, அவங்க வீட்டாளர்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அவங்கள நாங்கள் இந்த வீடியோவே நாங்கள் வந்து எடுத்தோம். திருப்பி அந்த பாப்பாவுக்கு சொல்லிக்கிறேன் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி டேம் அணையுது. டேம் தானே திருமூர்த்தி ஃபால்ஸ் டேம்னு சொன்னாங்க. ஃபால்ஸா திருமூர்த்தி டேமான்னு தெரியல. வந்தாச்சு. நம்மளுக்கு முன்னாடி எங்கள் அக்கா இவங்க யார் வந்து வெளுத்து கட்டிட்டுருக்கப்பா. ஐயோ எனக்கும் வண்டி 40க்கு மேல இறங்கணுமா? இல்ல இது டேம். வீடியோ எடுக்க வந்தா போயிட்டு வரும்போது எடுத்துக்கலாமா? ஓகே ஓகே. மாமா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம். உங்க ஐஸ்கிரீம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி டேமுக்கு வந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். போயிட்டு ஃபால்ஸில் போயிட்டு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். எவ்வளோ சவுண்டு கேட்குது பாருங்க. போயிட்டுருக்கோம். ஜெயம் படம் அந்த கோயிலில் வர சீன் இந்த கோயிலில் தான் எடுத்ததான். மீன் இருக்கு பாருங்க. அந்த அவர் பார் குட்டியோட போகுது பார். இங்கே இருக்கு. இந்த அங்கே இருக்கு. போயிட்டு இருக்கோம். இங்கே தண்ணி வருமா? தண்ணி வர இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கோம். புரியலமா?
வெயில் பேக்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. குரங்கெல்லாம் பாருங்களேன் எப்படி உட்காந்துருக்குன்னு. கையில் வச்சுனா பிடிக்க சண்டை போடுறது. ஒரு வழியாக வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரு நடக்க விட்டாங்க. நடந்தாச்சு வந்தாச்சு. ரோட்டில் நடக்கிறதுக்கும் ஆமாம் மலையில நடக்கிறதுக்கும் அதுக்கு அந்த மலை கூட பரவாயில்ல. அது இதோட இதுதான். பழனியோட ஒரு பெரிய படிக்கட்டு இருக்கு. எங்கே தெரியுமா? தென்னிமலையில். தென்னிமலைக்கு போனீங்கன்னா தம்பி 1320 படி. பழனியோட ஒரு வழியாக உள்ளேயே வந்தாச்சு. சரியான கூட்டம். ஆனால் கூட்டம் இருக்கிற அளவுக்கு தண்ணி இல்லை. இவனுங்க வேற எதையாவது இது பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பழனி வந்து அலாசி தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் தண்ணி கம்மியாக தான் வருது. தண்ணி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். வந்தாச்சு. செருப்பு போடல, கால் கொசு. எப்படிதான் மாலை போட்டோம்னா செருப்பு போடாமல் இவ்வளோ தூரம் வரும். இப்போ கட்ட மாட்டேங்கிறாங்க. தண்ணி கம்மியாக தான் வருது. நாங்கள் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். கொஞ்சம் பிடிக்கும் காணிச்சில்லை. யோசிச்சுட்டு இதில் குளிக்காம அங்கே போய் உட்காந்து குளிக்கிறான். உரங்க மாதிரியே இருக்கு. அப்புறம் ஏன் பாருங்க உட்காந்து பாருங்க உட்காந்து முடிய பிடிக்க வந்துச்சு. ஞானஸ்ரீ முடிய எல்லாம் குளிச்சு முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஆமாம், செம்ம வெயில். குளிச்சதும் தெரியல, காஞ்சதும் தெரியல. ஆமாம், இன்னும் போகணும். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். மெதுவாக வாங்கடா. சரியா தலையை அவுத்துக்கலாம் பார்த்தா அவுக்க முடியல. பூ வச்சுருந்தோம்னா ஊற்றிருக்கனால முடியல மாட்டிச்சு. அதெல்லாம் போக முடியுமா? பாறையை சுத்தணுமா? பாறையை சுத்தணுமா?
அது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க. நீங்கள் போய் பாருங்க. வந்து மேலே ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட்றதுக்காக. இந்த கோயிலுக்கு வந்தோடனே நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் தான் அந்த ஜெயம் படத்தோட அந்த கோயிலில் ஒரு சீனு அது வந்து இங்கே தான் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இது நான் அந்த படம் பார்த்தம்போது நான் கவனிக்கலை. சப்போஸ் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் அந்த படம் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது உண்மையா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் திருமூர்த்தி கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து கோயிலை சுற்றிட்டு சாமியை போகிறோம். சாமி கும்பிட போகிறோம். கண்டுபிடிச்சாரு, அப்பாவும் கண்டுபிடிச்சாரு. நல்ல புத்தியை கொடு முருகா. வாய் கொஞ்சமாக பேச வேண்டும். வீட்டுக்கு போற வரைக்கும் சண்டை போடக்கூடாது முருகா. யாரையும் திட்டக்கூடாது முருகா. நாங்க பேசவே இல்லையே. அப்பா உங்களுக்கே இல்லை, கிளம்பு நீ முதல்ல. ஏன் பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னும் அதை பத்தி கொடுங்க. ஓய், வேற எதுவும் சொந்தம் போங்கடா. இதுக்காக எல்லாரும் உட்காந்துருக்கோம். சாப்பிட்டுட்டே இருக்கோம். சொல்லுமா சாப்பிட உட்காந்துட்டா சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். சாப்பிட வேலை சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல அது நேரம் வந்து பாதி கேட்டாலும் பரவாயில்ல. தாமரைப்பூ 7 மணி நேரம் கரெக்டாக 7 மணிக்கு நம்ம சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தாமரை குளம், அது அழகுக்கு வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் 2 தாமரையை பிடிக்கிட்டோம். இப்போதான் தெரியுது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஏன் பூட்டி வச்சுருக்காங்கன்னு. எங்களை மாதிரி ஆள்லாம் வந்தால் அப்புறம் குரங்கெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஒன்று கொடுங்க. அதனால தான் குளம் சாப்பிட்டாச்சு. பூவே எடுத்துகிட்டு வந்து பாரதி ராஜா சாருக்கு ஐஸ் தெரியல, அவர் குத்துமதிப்பாக சொன்னார். தாய்க்கிழவி படம் பார்த்துட்டு ஆதிகா அம்மா போயிட்டு அவங்கள்ட்ட ஆள் எப்படி ஆயிட்டாரு பார்த்தீங்களா. நம்ம வண்டிக்கு தாமரைப்பூ வந்து வச்சாச்சு பரிசுரா. தாமரைப்பூ கோயிலுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்தனால எல்லாரும் டயர்டில் இருந்தாங்க. அதனால் யாருமே சமைக்க வேண்டாம், கடையில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடையிலே வாங்கி சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.